காலையில் யாராவது ஜூஸ் குடிப்பாங்களா பாருங்கள். இங்கே ஒரு குழந்தை பையன் ஜூஸ் குடிச்சிட்ருக்குது, அதுவும் காலையில் 6 மணிக்கு. இவர் பேர் தான் திருமேனி மித்திரன். இவருக்கு தான் காது ஊற்ற போகிறோம். வாங்க போகலாம். திருப்பூர் டு திண்டுக்கல். திருப்பூருக்கு ஸ்பெஷல் பனியனு, திண்டுக்கல்லுக்கு ஸ்பெஷலு பிரியாணி. அந்த திண்டுக்கல்லுக்கு தான் பஸ்ஸில் போகிறோம். இப்போ கிளம்பிகிட்டு இருக்கிறோம். நைட்டு தான் கிளம்பணும். கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். காலையில் விடிய காலையில் அங்கே போய் சேர்ந்துட்டோம். பாருங்கள், பஸ் போயிட்டுருக்குது. டிஃபன் ஆகிட்டுருக்குது. காலையில் டிஃபனும் ஆகிட்டுருக்குது. என்ன டிஃபன்னு தெரியல. சமையல்காரர் கேட்டால் தான் தெரியும். காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தாரு. பாருங்கள், இன்னும் வெளிச்சம் இருக்குது. இன்னும் வெடியவே இல்லை. அதுக்குள்ளே டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆஹா, மணமாகவும் இருக்குது. காய் சாப்பாடு போல் இருக்குது. சமையல்காரர் நேரமே செஞ்சுட்டா இருக்குது. அப்படியே சாப்பாடு போட்டாங்க போல் இருக்குது. எல்லாம் பொடுசுங்களாம் உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு காரமாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை காரம் பத்தலின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாராட்டிருக்குது. அதில் பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, ஏப்பா குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும்ல, அதனால தான் காரம் கம்மியாக போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவும் சரிதான், எல்லாருமே சாப்பிடணும்ல. சாப்பிட்டாச்சு. அடுத்தது என்னென்னு பார்த்தா மொட்டை. ஆஹா, பையனுக்கு மொட்டை அடிக்கிறாங்க. தாய் மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்ன மந்திரமாக தெரியல. அந்த பொடுசுங்களுக்கு தாய் மாமன்னா அவ்வளோ பிரியம். பிள்ளைங்களுக்கும் சரி பையனுக்கும் சரி. தாய் மாமன்னா ஒட்டிக்குது வைங்களேன். வேறு யாரு கூட அந்த அளவுக்கு ஓட்டுறது கிடையாது. தாய் மாமன்னா அப்படி ஒரு பிரின்னு வைங்க. திருமணிக்கு மொட்டை அடிச்சுட்டுருக்குறாங்க. பாருங்க, அவங்க அக்காங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. போஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க. அவங்க எங்கே வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு போஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சொன்னார், சீக்கிரமாக மொட்டை அடிங்கப்பா, வேறு வேலை இருக்குது அப்படின்னு. யாரும் தெரியல. அடிக்கடி குரல் கேட்டே இருக்குது. நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன். வீடியோ முடியறதுக்குள்ளே அவரை கண்டுபிடிச்சிருவேன். பாருங்க, அக்காங்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க, மொட்டை அடிச்சுட்டுருக்குறாங்க. ஆனால் இது இடத்து பேர் மல்லாத்தம்மன் பாறை. பாறை ஃபுல்லாகவே பாறையாக இருக்குது. இங்கே ஒரு ஊரே தங்கலாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு பாறை பெருசாக இருக்குது. அப்போல்லாம் இந்த பாறையில் தங்கினாங்களாமா. இப்போல்லாம் ரூமாக கட்டி விட்டதுனால ரூம்லேயே தங்கிக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் இந்த பாறையில் தான் தங்குறாங்க. பாருங்கள், ஒரு குளம் ஒன்று சூப்பரான குளமாக இருக்குது. தீர்த்த குளம்னு சொல்கிறாங்க. இந்த குளத்துல தான் தண்ணி மோன்ட்டு குளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய தண்ணி சுத்தமாக தான் இருக்குது. பின்னாடியெல்லாம் தெரியுது. அது மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் குளம். அந்த தென்னை மரமெல்லாம் இருக்கிறது தான் கோயில் ஏரியா. இங்கே ஒரு அம்மா சீமார், வெளி வாசல் கூட்டுற சீமார் ரெடி பண்ணிகிட்ருக்கு. அதில் ஒருத்தர் இதில் என்னமா வருமானம் கிடைக்கிது அப்படின்னு கேட்டு கிடந்தாங்க. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லிட்டு தான் இருந்தது. அப்போ கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வீடியோ ஏரியா அங்கேயா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் மட்டும் கேட்டுச்சு. நான் அது யாருன்னு தெரியல, கண்டுக்காமல் நான் பாட்டுக்கு என் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சுற்றிலும் இடம் இதுதாங்க. அந்த பாறை நான் சொன்ன மல்லாத்தம்மா பாறை இதுதாங்க. சூப்பரான ஏரியாவாக இருக்குது. இங்கே 1 நாள் 2 நாள் தங்கி இருந்து போனால் சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது குளிப்பாட்டுறாங்க. அவங்க பெரியம்மாவும் சேர்ந்து குளிப்பாட்டுறாங்க. பையன் அழுதுகிட்டே இருக்கிறா. அந்த அழுகிற சத்தமெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் வால்யூமை கம்மி பண்ணிட்டேன். ஒரு வழியாக குளிப்பாங்க குளிச்சு அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறான் பச்சை தண்ணின்னு நினைக்கிறேன். இல்லை குளிர் அடிக்குதா இல்லை வெவ்வேறுக்கு தான் தெரியல. எப்படியோ ஒரு வழியாக குளிச்சு முடிஞ்சுது. சபையில் வைக்கிறதுக்காக சீர்தட்டங்கள்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க தாய் மாமா வீட்டிலேருந்து. இந்த சீர்தட்டங்கள்லாம் பார்க்கலின்னா பார்த்தா ஏகப்பட்ட தட்டு ரெடி பண்ணியிருப்பாங்களாட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா கார வகைகளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 தட்டம் பக்கம் இருக்குது. கனி வகைகளில் அது ஒரு 10 தட்டம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்களகரமான பொருள், அதாவது வெத்தலை வாக்கு, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி இருக்குது. அதுவும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஸ்வீட்டில் அது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் 80s 90s ஸ்வீட்டு மிட்டாய்கள்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த மிட்டாயில் ஏகப்பட்ட வெரைட்டி எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த தட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அருமையாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் பாருங்கள், எல்லாம் கிளம்பிட்டுருக்குறாங்க. ஏகப்பட்ட தட்டு இருக்கும் போல் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாருமே தட்டு கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு பொடுசுக பெருசுக எல்லார்கிட்டையுமே ஒவ்வொரு தட்டு இருக்குது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நானும் அதை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். கூட்டத்தில் ஒருத்தர் அப்போ தான் சொன்னார், ஏப்பா சீக்கிரமாப்பா நேரமாகி போகு, காது குத்துறது நல்ல நேரத்தில் குத்தோடு அப்படின்னார்.
அடடா, இந்த கூட இருக்கிற பின்னாடி இருக்கிறவர் யாரோ கொஞ்சம் சொல்லிடுறாங்க, யாருன்னு தான் தெரியல. சரி பார்ப்போம், அவங்கள கண்டுபிடிக்கலாம். இப்போ பாரு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து கோயிலுக்குமே அதுக்கும் கொஞ்சம் தூரம் தான் சீர்திட்டம் போயிட்டுருக்குது. பாருங்கள், எல்லாருமே புன்னகையோடு போயிட்டுருக்குறாங்க. காது குத்து வெகு விமர்சையாக நடந்துகிட்ருக்குது. அருமையான ஃபங்க்ஷன், இடம் அருமையான இடம். இந்த மாதிரி இடங்கள்லாம் எனக்கு கிடச்சா ஒரு 2 நாள் வேட தங்கிடுவேன். எல்லாம் ஒரு தட்டம் கொண்டு வர்றதுக்கு பதிலாக ரவுண்டு தட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஆளில் போட்டிருக்குது. தட்டு அவ்வளோ நிறையா இருக்குது. ஆளில்லைன்னு சொல்ல, தட்டு நிறையா இருக்குது. அதனால் ஆளுக்கு கொண்டு ரவுண்டு தட்டம் வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இதுதாங்க கோயில் வளாகம். திருமேனிநாதர் சுவாமிகள் கோயில். அது வந்து பையனோட குலதெய்வ கோயில். இது வந்து இந்த இடத்த பேர் பார்த்தா மல்லாத்தம்மன் பாறை. இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுக்கடை அப்படிங்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இது வந்து குலதெய்வ கோயில். அந்த காலத்தில் அந்த மல்லாத்தம்மன் பாறையில் தான் எல்லாம் தங்கி இது பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போல்லாம் ரூமாக கட்டி விட்டாங்க. அதனால் அங்கே தங்குறது கம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ தட்டு போயிட்டுருக்குது. இப்போ வந்து அந்த வாழை மரமெல்லாம் கட்டிக்கிறாங்க. இப்போ இந்த சீசனில் வந்து அந்த கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் 3 நாள் ஃபங்க்ஷன். அதை அலங்காரமாக பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அந்த அலங்காரமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வாழை மரம் கட்டிக்கிறாங்க, பந்தல் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விசேஷமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து கோயிலுக்கு உள்ளே கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் பெரியவங்க சிறியவங்க எல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க. எல்லாம் தட்டம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. பாருங்கள், கோயிலுக்கு உள்ளே ஜமுக்காலை விரிச்சிருக்கிறாங்க. அங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்க. போயிட்டுருக்குறாங்க. அது வீடியோவும் எடுத்துகிட்ருக்குறாங்க. நானும் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆள் விட அப்பப்போ ஏதோ சொல்லிகிட்ருக்கிறாரு. அவர் யாருன்னு கண்டுபிடிப்போம். பாருங்கள், எல்லோரும் வாங்க வாங்கன்ட்டு திருமேனி சார்பாக எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. பாருங்கள், வணக்கம் சொல்கிறாங்க. இப்போ வந்து தட்டு எல்லா தட்டும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு தட்டாக அடுக்கி வச்சுட்டுருக்குறாங்க. அவ்வளோ பெரிய ஜமுக்காலம் விரிச்சுமே அந்த இடம் பத்தலை. அந்தளவுக்கு ஏகப்பட்ட தட்டுகள். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தட்டுன்னு. ஆனால் அது எண்ணி பார்த்தா தெரியும். அதுவும் எண்ணாங்க, 2-3 பேரெல்லாம் எண்ணாங்க. மாற்றி எண்ணிகிட்டே இருந்தாங்க எவ்வளோ தட்டு அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் தான் வரணும்னு சொன்னதுக்காக அது வந்து சாங்கியம். அந்த சாங்கியத்துக்காக எண்ணாங்க. அவ்வளோதான். 1 தட்டா 2 தட்டா அது கணக்கு கிடையாது. ஒத்தப்படையில் இருக்கணும் ஏதோ ஒன்று. இப்போ பார்த்து பல பேர் எண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட கடைசியில் பார்த்தா 49 தட்டு வந்துச்சு. ஓகே, 49 ஒத்தப்படை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மங்களகரமான நம்பர் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து நீ அடுத்தது மொட்டையடிக்க போகிறதா. கூட்டத்தில் பின்னாடி இருக்கிறவர் ஒருத்தர் சொன்னார், மொட்டையடிக்கவே ரகலை பண்ணால் இப்போ வந்து என்ன ரகலை பண்ண போகிறானோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொருத்தர் அதுக்கு சொல்கிறாரு, ரகலை இருந்தால் தான்ப்பா விசேஷம் நல்லா இருக்குது. இப்போ பார்க்குற பாருங்க பையன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு என்ன விஷயம்னு தெரியல. ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக சந்தனமெல்லாம் போட்டு நடந்துகிட்ருக்குறான். அவனுக்கு என்ன விஷயம் தெரியல, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால் ஒன்றும் பேசாமல் இருக்கிறான். பாருங்க, தட்டுக்கெல்லாம் நிறைய வச்சுருக்குறான்னு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருமேனிக்கு காது குத்து நடக்க போகுது. பாருங்கள், அடுத்தது காது குத்துறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்கள், தாய் மாமன் வந்து உட்காந்துட்டாரு. குட்டி பையன் வந்து மாலை போடுறாங்க. மாலை போட்டுருக்குறாங்க. அவனுக்கு லைட்டாக தெரிஞ்சிருச்சு போல் இருக்குது. அதுதான் லைட்டாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மாலையை கழட்டிட்டாங்க. டிஸ்டர்பாக இருந்திருக்க மாட்டேருக்குது. அதனால் மாலை எகிற ஆரம்பிச்சிட்டான் பையனுக்கு லைட்டாக தெரிஞ்சிருச்சு. ஓ, என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டான். பாருங்கள், எல்லாருமே ஏதோ ஒன்று தீனி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவன் நினைப்பான் வேணுங்கும் போது கொடுக்கறதில்ல, இப்போ எல்லோரும் மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பான். பாரு, இப்போ காது குத்துற ஆசாரி வந்து புள்ளி வைக்கிறாரு காதுக்கு சந்தனத்தில். அவரு ரொம்ப வயசான ஆள் தான், ஆனால் அனுபவமுள்ள ஆள். அந்த பக்கமுமே பாயிண்ட் வைக்கிறாரு, சந்தனத்தில் தான் வைக்கிறாரு. அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு தான் எனக்கு சிங்காரிச்சு இது பண்ணிங்களா, மொட்டையெல்லாம் அடித்து புது ட்ரெஸ் போட்டுறீங்களா அப்படின்னு நினச்சிருப்பாரு. காது குத்துறாரு ஐயா, எல்லாத்தையும் கேட்டு தான் குத்துனாரு. ஆனால் அனுபவமுள்ள ஆளாக தான் இருக்கணும். அதனால தான் திருமேனிக்கு இவர் வந்திருக்கிறாரு. குத்திட்டாரு. பையன் வீர்னு தான் கத்துனா.
ஆனால் எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன சமாதானப்படுத்தினாலும் அந்த வலி இருக்கும் இல்லையா, ஒரு காது குத்திட்டாங்க. ஆனால் அவர் எகிரி குதிக்கிற பையன் நல்ல செல்லு கில்லு எதுவும் வேண்டாம் போங்கய்யா அப்படிங்கிறான். பின்னாடி வந்து சொரை போடுறாரு, அப்படியே லைட்டாக போடுறாரு. அவருக்கு வந்து ரொம்ப வயசானவர், கொஞ்சம் கொஞ்சம் டிம்மாக தான் தெரிய மாட்டேருக்குது. ஆனால் அவர் என்னடான்னா பையனோட வேகத்துக்கு அவர் ஈடு கொடுக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் வலுசு பையனாக இருந்ததுன்னா இது பண்ணி குத்திடுவாங்க, திருகாணி போட்டுருவாங்க. பாருங்கள், அவரால் போட முடியல, திருகாணி போட முடியல, கீழே விழுந்துருச்சு போல் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லி இப்போ பையனை சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. கூட்டத்தில் இருக்கிறவர் சொன்னார், கொஞ்சம் நேரம் விடுங்கப்பா, பையன் ரெஸ்ட் எடுக்கிட்டு, சும்மா அவன் போட்டு இமிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அவர் யார் என்னென்னு தான் தெரியல, கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள், திருகாணி போட்டு தான் இருக்கிறாரு ஐயா. ஆனால் வெளிச்சம் பத்தாதனால டார்ச் அடிக்கிறாங்க. திருகாணி போட்டுருக்குறாங்க, அதை போட்டாரா இல்லையானே தெரியல. திருகாணி போடலைன்னா அந்த கல் விழுகுது, அதனால தான் அவசரமாக திருகாணி போட்டுருக்கிறாரு. ஐயா ரொம்ப நுணுக்கமாக தான் செய்கிறாரு போல் இருக்குது. திருமேனியோட வேகத்துக்கு அவர் ஈடு கொடுக்க முடியாது, அப்படி இருந்து அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. கூட்டத்தில் இதெல்லாம் பையன் அழுதுட்டுருக்குறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக ஒத்த காது குத்தியாச்சு, இனி அடுத்த ஒரு காது இருக்குது. அதுக்குள்ளே அவன் எகிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நல்லாவே, இதுதானே ஆசைப்பட்டீங்க, காது குத்துன்னு. அவங்க அப்பா ஜூஸ் குடிக்கிறாரு, காலையில் 6 மணிக்கே ஜூஸ் குடித்த ஆள் இப்போ கொடுத்தா வேண்டாம் தான் சொல்லுவான். ஒரு ஆளுக்கு மாற்றி கொடுக்குறாங்க ஐயா அப்படின்னு அவன் நினைப்பேன். நான் கேட்கும்போது யாரும் கொடுக்கல, இப்போ மாறி கொடுக்குறாங்க, இதுக்கு தானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஒரு ஜூஸ் குடிக்க போகிறாரு ஐயா. வேறு ஏதோ கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. எங்கள் அப்பா, அம்மா, பெரியம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க பக்கத்தில். யாராலையும் சமாதானப்படுத்த முடியல. அவங்க அக்கா வந்து பக்கத்தில் நின்றுட்டாங்க. ஏதோ கேட்குறான். ஆனால் அவர் திருகாணி மட்டும் அவரால் பின்னாடி வந்து அதை இது போட முடியல. அது வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க தாத்தா வந்து முயற்சி பண்ணுறாரு, திருகாணி போடுறாரு. ஆனாலும் அவன் எகிரி குதிச்சிட்டே இருக்கிறான். கை தொட்டாவே வலி இருக்கும் இல்லையா, கை தொட்டாவே வலிக்குது அப்படின்னு சொல்லி எகிரி குதிக்கிறா, அழுதுட்டு தான் இருக்கிறான். அடுத்தது வந்து இன்னொரு காது குத்தவணும், அதுக்கு என்ன ரகலம் பண்ண போகிறானான்னு தெரியல. அப்படிங்க கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், கேமராமேன் நல்லா வளைச்சி போட்டோ எடுக்கிறாருயா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் நான் நினச்சிட்டேன் அவர் என்னை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னு. அவர் யாரை பற்றி பேசுனாருன்னு தெரியல. அவர் திருகாணி போட்டுருக்கிறாரு. அவர் இன்னொருத்தர் வந்து ஜுவல் நகைக்கடையில் வேலை செய்கிறவராக இருக்குது, அதனால் அவர் போட்டுருவார் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்ருக்குறாங்க. அவர் தான் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. இதை போடுறது பார்த்தீங்களா, நான் அவருக்கு அனுபவம் இருக்கிறதுனால டக்குன்னு அவர் போட்டார். அடுத்தது இன்னொரு காதுக்கு பாயிண்ட்டு குத்த போகிறாங்க. அவர் ஐயா குத்திட்டு இருக்கிறாரு. இன்னொரு காதில் வலிக்கும் தான், என்ன பண்ணுறது, அப்புறம் ஒரு காதோடு நிறுத்த முடியாதே, போட்டுக்கிறாரு. இது வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதாவது பொண்ணுங்களுக்கு தான் வீட்டில் வந்து எல்லா விசேஷம், நிறைய விசேஷம் இருக்குது. இந்த பசங்களுக்கு 2 விசேஷம் தான். ஒன்று காது குத்து, இன்னொன்று கல்யாணம். கல்யாணம் எப்படியும் கண்டிப்பாக பண்ணிடுறாங்க, அந்த காது குத்து மட்டும் பசங்களுக்கும் விட்டுறாங்க. அப்புறம் இன்னும் பசங்க பெரியவளாகி கடையில் போய் அவங்களே குத்தி ஒத்த கம்மலும் போட்டு ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, பொண்ணுங்களுக்கு கரெக்டாக காது குத்திடுறாங்க. அமோகமாக குத்தியாச்சு. ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியோ சுபமாக முடிஞ்சதுன்னு வைங்களேன். இப்போ வந்து காது குத்தி அழுகை கொஞ்சம் நின்று போச்சு. தாய்மாமனுக்கே ஒரே ஒரு பாட்டி கண்ணில் தண்ணி, பையன் அழுக எல்லாத்து கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சு. இது ஒன்று ஆனந்த கண்ணீர் தான், என்ன பண்ணுறது. அப்புறம் கொஞ்சம் நேரம் வலிக்கத்தான் பாருங்க, எழுதி குடிக்கிறான். கை பட்டாவே அப்படியே வலி இருக்கும் இல்லையா, பிஞ்சு காது தானே. எல்லாருமே சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயா அவர் ஏதோ இது பண்ணிகிட்ருக்கிறாரு, பாயிண்ட் மாறி போச்சுன்னு சொல்லி அவங்க தாத்தா ஆசாரிக்கிட்ட ரகலை பண்ணிகிட்ருக்கிறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போகு அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. இந்த சாமியை தரிசனம் பண்ணுறாங்க. திருமேனிநாதர் சுவாமி கையில் பூஜை பண்ணுறாங்க. சாமி தரிசனம் நடந்துகிட்ருக்குது. அடுத்தது இங்கே மற்ற இவர் வந்து ஸ்வீட் கொடுத்துட்ருக்கிறாரு மற்றவங்களுக்கெல்லாம். காது ஊற்றி முடிஞ்சதுன்னா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. இவர் பையனோட பெரியப்பா அவர். அடுத்தது அம்மன் கோயில், துணை மாலை அம்மன் கோயில் தாங்க இது. துணை மாலை அம்மன் அப்படிங்கிற பேர் இந்த அம்மாவுக்கு.
அம்மாவும் அப்பாவும் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. பாருங்கள், பூஜை ஆகுது, சாமி கும்பிட்றாங்க. நல்லபடியாக காது குத்து பிடிச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணுறாங்க. அடுத்தது நீ என்ன பண்ணுறாருன்னு தெரில. அப்போ கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அடுத்தது என்ன வெட்டுதா? எது? அட கெடா வெட்டப்பா, காது குத்துனாவே கெடா வெட்டு தானே அப்படின்னு சொல்லி விட்டார். நாங்கள் பாருங்க, அங்கே தான் கருப்பராயன் கோயில் அங்கே பின்னாடி இருக்குது பாருங்க. இது தாங்க மல்லாத்தம்மன் பாறை. பெரிய ஏரியாவாக தெரியுது. அந்த காலத்தில் இந்த இடத்துல தான் எல்லாருமே தங்கியிருந்து சாமி கும்பிட்டு போவாங்களாமா. இது இடம் சூப்பராக இடம். சுற்றிலுமே மாங்காய் மரம், தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கே வந்து பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு அடிவாரதான் கருப்பராயன் கோயில் இருக்குது. இந்த கருப்பராயன் தான் கெடா வெட்ட போகிறாங்க. காது குத்துனாவே கெடா வெட்டு தானே. சைவமெல்லாம் போடுறதில்ல, அசைவம் தான். காது குத்துனாவே அசைவம் தான். பார்த்தீங்களா, இதுதாங்க கெடா. கோயிலுக்கு எல்லாம் கெடா பிடிச்சிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. பூசாரி எப்போ வாக்கு கேட்டு வெட்ட போகிறாருன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெட்டிடுவாங்க. பாருங்க, கருப்பாயம் அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணியிருக்குது. அருமையான அலங்காரமாக இருக்குது. அடுத்தது கெடா வெட்டியாச்சு. அடுத்தது சமையல் வேலைகள்லாம் ஆகிட்டுருக்குது. சமையல் வேலை காரம்தான். பார்த்திங்களா, எல்லாம் சைவமெல்லாம் கிடையாது. காலையோடு சரி ஒரு சமையல் ஆகிட்டுருக்குது. சமையல் ஆகி முடிஞ்சுது. இனி அடுத்தது பந்தி போடுறாங்க. அடுத்தது பாருங்கள், அப்படியே போயிட்டுருக்குறாங்க. பந்தி ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உள்ளேயே போட்டாங்க. மண்டபத்துக்குள்ளே பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் இலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இலை போட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட பேசிகிட்டு இருந்தவர் யாருன்னு தெரியல. அவர் உட்காந்து சாப்பிட்றாரா என்னன்னு தெரியல. அவர் காலையிலேயே காரம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னார். இப்போ காரம் இருக்கா என்னன்னு தெரியல. காரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் கம்முன்னு சாப்பிட்ருக்கிறாரு. அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிற பாருங்க. அந்த அக்காங்கெல்லாம் அமோகமாக சிரிச்சுட்டே சாப்பிட்றாங்க. யார்? பெரிய அக்கா. இதுதான் பையனோட பெரிய அக்கா. அவங்க பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. சமையல் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் நான் இன்னும் சாப்பிடல. நான் வீடியோ இருந்தங்காட்டி இன்னும் சாப்பிட்றதில்ல. நானும் சாப்பிட போகிறேன். கூட்டத்தில் பேசிட்டாங்க பாருங்கள். இந்த 2 பசங்க மாறி மாறி நல்லாவே பரிமாறுறாங்க. அது அவங்க மாமாவும் பரிமாறுறாங்க. அந்த 2 பசங்க வந்து நல்லா பரிமாறுறாங்க அப்படின்னு பேசிட்டாங்க. அது யாருன்னு தெரியல. நான் கண்டுபிடிக்கிற பாருங்கள் அவரை. பாருங்கள், பந்தி நடந்துகிட்ருக்குது. அருமையாக இருக்குது. இந்த டைமில் மழை இல்லை. ஆனால் வருஷம் இந்த டைம் மழை பெஞ்சிட்டே இருக்குமாம்மா. ஆனால் இந்த வருஷம் நல்ல மழையே இல்லை. நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. நல்லபடியாக காது குத்தெல்லாம் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிடும்போது. சமையலும் குயிக்காக ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்த பந்தியில் நம்ம உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். பந்தி நடந்துகிட்ருக்குது. அவர் கோவிச்சுக்குவார். அங்கயா? ஓகே ஓகே. இந்த பசங்க 2 பேர் வளைச்சு பரிமாறுறாங்க அப்படின்னு நான் சொல்ல. கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டு எனக்கு சொல்லிட்டு இருப்பாருங்களே, அவர் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அந்த பசங்க பரவாயில்ல, ஏதோ பரிமாறுறதுக்கு நல்லா சூப்பராக என்கரேஜ் பண்ணாங்க பாருங்க. அடுத்தது நாங்கள் சாப்பிட்டு தென்னந்தோப்புக்கு மாங்காய் தோப்புக்கு போயிருந்தோம். சரி, சுற்றி பார்ப்போமே, டைம் போகணும்ல. பாருங்க, இங்கே ஒரு லேசாக வழி இருக்குது. இந்த வழியாக போய் 4-5 மாங்காய் சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இயற்கையாக பழுத்தது. மரத்துலேயே பிடிங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம். அடி குமிஞ்சு பார்த்தா உள்ளே 2-3 நாய் சுற்றிட்டு இருந்தது. அடங்கப்பா வேண்டாமப்பா அப்படின்னு சொல்லி எகிரி குதிச்சு வந்துட்டோம். அப்புறம் வெளியே வந்ததுனையும் அப்புறம் இங்கேயே மாங்காயெல்லாம் இருந்தது. இங்கேயே மாங்காயெல்லாம் வாங்கிட்டோம். அப்போ வந்து கடைசியில் வந்து அது கருத்து சொல்லிகிட்டே இருந்தார் பாருங்க. அவரை கண்டுபிடிச்சிட்டேன். அது வேறு யாரும் இல்லை, அது நான் தான். வீடியோ எடுத்த நான் தான். என்னை பற்றியே நான் சொல்லிட்டேன்.